Vanakkam. Welcome to at Need Physics by Arun channel. In today's video, we are going to see a problem on work, power and energy. அதாவது வேலை, ஆற்றல் மற்றும் திறன் அப்படிங்கிற பாடத்திலிருந்து ஒரு கேள்வி, அதாவது MCQ question நாம பார்க்க போகிறோம். என்ன கொஸ்டின் சார் அது? அதாவது 2I plus J நியூட்டன். என்னென்னது? நியூட்டன். நியூட்டன்ங்கிறது விசைக்கான அலகு நமக்கு தெரியும். என்ற சீரான விசை 1 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளின் மீது செயல்படுகிறது. பொருளானது 3J plus K மீட்டர் என்ற நிலை முதல் 5I plus 3J மீட்டர் என்ற நிலை வரை இடம் பெயர்கிறது. பொருளின் மீது விசையினால் செய்யப்பட்ட வேலை எவ்வளவு? 10 ஜூல், 6 ஜூல், 9 ஜூல், 12 ஜூல் என்று 4 தெரிவுகள் கொடுத்திருக்கிறாங்க. இந்த கேள்வியானது ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிற மாடல் எக்ஸாம்ல 2013 கேட்கப்பட்ட கேள்வி. இப்போ வேலை, அதாவது ஒர்க் டன் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதற்கு உண்டான கோவை ஃபார்முலா என்னன்னு சொன்னா W is equal to F dot dr. F என்பது என்ன? விசை. dr என்பது என்ன? இடப்பெயர்ச்சி. F dot dr னா என்ன அர்த்தம்? F-ம் dr-ம் இரண்டு வெக்டார்கள், அதனுடைய டாட் ப்ராடக்ட், அதாவது ஸ்கேலர் பெருக்கு தொகை. சரியா? அப்போ F என்பது விசை, dr என்பது இடப்பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோம். F dot dr-ங்கிறது FDR cos theta, அதுவும் நமக்கு தெரியும். சரியா? சரி. இப்போ F என்பது விசை, அதனுடைய மதிப்பு கொடுத்திருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா 2I plus J நியூட்டன். அப்புறம் dr-ங்கிறது என்னன்னு சொன்னா சேஞ்ச் இன் பொசிஷன். dr னா என்னது? இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இறுதி நிலை எவ்வளவு, முதல் நிலை எவ்வளவு, தொடக்க நிலை எவ்வளவு, இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை தான் R2 minus R1 இடப்பெயர்ச்சி என்று சொல்கிறோம். R2 எவ்வளவு? தருவது, அதாவது இறுதி நிலை 5I plus 3J. R1 என்பது என்னது? முதல் நிலை, அதாவது தொடக்க நிலை 3J plus K. சரியா? அப்ப dr எவ்வளவு சார் வரும்? 5I plus 3J minus of 3J plus K. அது இன்னும் கொஞ்சம் விரிவாக எழுதலாம். 5I plus 3J minus 3J plus K. So 5I plus 3J plus 3J minus 3J உள்ள போகும்போது minus K. அப்போ plus 3J minus 3J அடிபட்டுரும். பாக்கி இருக்கக்கூடிய 5I minus K அப்படிங்கிறது மட்டும் கிடைக்கும். ஏற்கனவே F என்னுடைய மதிப்பு எவ்வளவு நமக்கு தெரியும் இல்லையா? 5I plus 3J. Sorry, 2I plus J. But W is equal to F dot dr is equal to 2I plus J dot 5I minus K. இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? 2 into 5 into I dot I. I dot I என்பது என்ன? I cos theta. அப்போ cos இதுல thetaங்கிறது என்னது? Direction of I and also the direction of I. So theta is equal to 0. Cos 0 இன் மதிப்பு எவ்வளவு? 1. அப்ப 2 into 5 into 1. So that is equal to 10. இப்ப அப்புறம் J into 5I. 5 into 1 கொடுவோம். What is the product of I dot J? That is I dot J or J dot I, whatever. J dot I கூட சொல்லுங்க. So J I cos theta. What is theta here? Theta is 90 degree because I is along the x-axis and J is along the y-axis. So in that way, this term will become 0 and this term will become 0 and this term will become 0, 0, 0, 0. So only 10 joules is remaining. So and இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா 10 ஜூல் என்பது, அதாவது முதலில் கொடுக்கப்பட்ட ஒன்றாவது தெரிவு இருக்கு இல்லையா? ஆன்சர் A is the right answer. நம்ம வேறு ஒரு கணக்கு வேறு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். ஓகேயா?